நாங்கள் 2 பேரும் பங்கேற்கவே கூடாது, எதிரி மிதிரிமா அப்படியே திரியணும் அப்படின்னா, அவர் ஒரு கட்சியில் ஒரு மாநில தலைவர், நான் ஒரு கட்சியை வழிநடத்தி கொண்டு வரேன். ஆனால் கட்சி வேறு, கொள்கை வேறு. ஆனால் நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி இல்லைன்னு ஆயிருமா என்ன? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை கோட்பாட்டு அளவில் எதுக்குறோம். 99 பேர் என் சொந்தக்காரன் தான் இருக்கான். எல்லாரோட சண்டை போடுறதா இதெல்லாம் பேசக்கூடாது. முதல்ல அரசியல் கோட்பாட்டில் இருந்து மனித உறவை பிரித்து பார்க்க கற்றுக்குறீங்க. கேள்வி எழுப்புகிற நீங்களே இப்படி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் அவர் சாப்பிட்ட உணவகத்தில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்க, அவர் அந்த கடையில் உடை எடுத்தார், நீங்கள் போய் எடுக்கிறீங்க, அவர் அந்த விண்ணூர்தியில் ஏறி வந்தார், நீங்கள் ஏன் ஏறி வந்தீங்க? இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. அவரே அழைச்சிருக்கார் ஐயா, நானும் அவர் என்னையே அழைச்சிருக்காரு. உடனே 2 பேரும் கூட்டணி சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்டு அப்படிலாம் பேசக்கூடாது, புரியுதா? தேர்தல் நடந்து கொண்டிருந்தாலும் வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருந்தாலும் எங்கள் ஐயா பாரிவேந்தர் கூப்பிட்டா நான் போவேன். அதே மாதிரி அவர் கூப்பிட்டு யார் வந்தாலும் அதை பற்றி நான் கொஞ்சம் இருங்க, இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கா தேர்தலுக்கு, கொஞ்சம் பொறுத்துருங்களேன். 1,00,000 தடவை சொல்ல முடியாதுல்ல. வேட்பாளரை அறிவிச்சிட்டேன்னு எழுதுறீங்க, அப்புறம் கூட்டணியான்னு கேட்குறீங்க. கூட்டணி வைக்கிறவன் எப்படி வேட்பாளரை அறிவிப்பேன்? ஒரு அடிப்படையாக ஒரு கேள்வி கேளுங்க, ஒரு தர்ம நியாயம். அதில் நானும் அவரும் ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள், தமிழருங்கிற அடிப்படையில் அவர் பேசுகிறாரு. அவர் இந்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அவர் இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை பார்க்குறேன்றாரு, நான் தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவை பார்க்குறேன்றேன். 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நான் அவர் சொல்கிற கோட்பாடு, நான் சொல்கிற கோட்பாடு அம்மாவுக்கு மகன், அப்புறம் அத்தைக்கு மருமகன். என் தம்பி சொல்கிறது அத்தைக்கு மருமகன், அப்புறம் அம்மாவுக்கு மகன். அது 2க்கு தூரம் இருக்குல்ல, விளங்கிக்கணும்.